இங்க ரேகா செல்லுக்கு கால் பண்ணா. சசியோட ரூம்ல ஏன் லைட் எரிஞ்சு ஆஃப் ஆகுது? சசி என்ன பண்றான்? இப்போ என்னன்னு பாத்துருவோமா? பென் சொன்னது சரியா போச்சே. ரேகா செல் எப்படி சசி கிட்ட? சரி, அதுல என்ன இருக்குன்னு பாப்போம். சசி, அது ரேகா செல் தானே? கொடு என்கிட்ட. ரேகா செல் எப்படி உன் கைக்கு வந்துச்சு? நான் செல்ல கொடுக்க முடியாது. அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு எந்தவித அவசியமும் இல்ல. கொடுடா, அதை நான் பார்க்கணும். சசி, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? கொடு அதை என்கிட்ட. ஏன் சசி இப்படி எல்லாம் பண்ற? ரேகாவோட செல் தானே அது, என்கிட்ட கொடு. உனக்கு எதுக்கு அது? இங்க பார், அப்பவும் இப்பவும் எப்போ நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். நீ ரேகாவை மறந்துரு. நான் உனக்கு வேற ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதை விட்டுட்டு தேவையில்லாம ரேகா பின்னாடி சுத்துறத நிறுத்திக்கோ. நீ ரேகாவை நினைக்கவோ இல்ல அவளை தேடி போகவோ அவ சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் தேடி கலெக்ட் பண்ணவோ நினைக்காத. அவன் வாழ்க்கையில இனிமேல் இல்ல. சசி, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. என்னடா பண்ணுவ? என்னடா உன்னால பண்ண